ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன காமிக்க போகிறேன்னா, பாருங்கள். தென்னை மரம் தான். இந்த மரம்லாம் வச்சு நியர்லி 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு இருப்பேன் இதுக்கு முன்னாடி, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டு இருக்கு. வாவ், இது நான் வைக்கும்போது என் ஹைட் என்னோட ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா என்னோட ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வளரவே ரொம்ப 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதில் வந்து ஃபுல்லாக பூச்சி அதெல்லாம் வந்து பிடிச்சி இருந்துச்சு. அந்த காண்டாமிருக வண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூச்சிலாம். அந்த எல்லா பூச்சியுமே வந்து சாகடிச்சு அது வந்து துரத்தி விட்டு மரம் வளர்க்குறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எங்கள் மாமாலாம். நாங்கள் வந்து இங்கே பொங்கல் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம் இப்போது. ஸோ பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மாங்காய் மரம் இது எல்லாமே போடுறேன். ஸோ தேக்கு மரம் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குல்ல? வாவ். இந்த மாதிரி தென்னை மரம் வளர்க்குறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா டெய்லி வந்து அதுக்கு தண்ணியெல்லாம் பாய்ச்சணும், அது பூச்சி அடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த இலையிலலாம் கூட ஒயிட்டாக அந்த பூச்சி கூட வந்துடும். ஸோ அது கூட நம்ம கரெக்டாக பார்த்து பூச்சி மருந்து போடணும். அப்புறம் மூங்கில் மரம் இதெல்லாம் கூட போட்டு வச்சுருக்குறோம். நல்லா வளர்ந்துருக்கு. மூங்கில் மரம் கூட ஒரு 2 இயர்ஸில் நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு பாருங்கள். வா, இதில் வந்து பூச்சி அடிச்சிருக்கு போல். ஸோ அதனால் ஹைட்டு இந்த எல்லா மரத்து கூட சேர்த்து வச்சது தான் இதுவும். பட் இது இன்னும் வளரலை. ஸோ என்னென்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான். நீங்கள் வந்து மரம் வந்து பூச்சி அடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே இந்த இலையெல்லாம் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்துடும். ஒரு மாதிரி கட் ஆகிட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்துடும். ஸோ அப்போவே நீங்கள் வந்து முதல்ல பார்த்து அது சரி பண்ணிட்டீங்கன்னா மரம் நல்லா வளரும். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வெட்டிடுவாங்க, இந்த கீழே இருக்கிற இந்த இலையெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து வெட்டக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் அப்படி வெட்டிட்டா அதுலேருந்து வரும்ல ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லுக்காக நிறைய பூச்சி எல்லாம் வரும். இந்த காண்டாமிருக பூச்சி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹோல்ஸ் போட்டு உள்ளே போயிடும். இதோ இந்த மாதிரி இங்கே இருக்குல்ல ஹோல்ஸு, இந்த மாதிரி இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி இந்த இடத்துல உள்ள ஹோல்ஸ் போட்டுட்டு உள்ளே போயிடும். அப்போ அது என்ன பண்ணோன்னா உள்ளே இருக்கிற மரத்தோட தூள் அது எல்லாமே சாப்பிட்டுட்டு ஹோல்ஸ் போடுறதுனால என்ன ஆகும்னா அந்த இலை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்து வந்து சரி பண்ணிக்கணும்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் வீட்டு முன்னாடி கூட 2 தென்னை மரம் இருக்குது. நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நானும் ஒரு மரம் காமிக்கிறேன். அது கூட அப்படி தான் பூச்சி வந்து உள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அது வந்து சரி பண்ணிட்டோம். ஸோ எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன். இதோ பாருங்களேன், இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஹோல்ஸு. அந்த மாதிரி ஹோல் போட்டு உள்ளே போயிடும் பூச்சி. காண்டாமிருக வண்டு. நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் இல்லை யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வண்டு. ஸோ அதனால தான் இலை இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மரத்தில். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த மரத்தில் கூட பாருங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் சரி பண்ணிட்டோம். அப்புறம் நான் இதுக்கு ரெமிடி கூட உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, இப்போது உப்பு நம்ம எல்லார் வீட்லேயும் கல் உப்பு இருக்கும்ல, அந்த கல் உப்பு, மஞ்சள், அதுக்கப்புறமா குங்குமம் அப்படின்னு சொல்கிறாங்க. குங்குமம் இதெல்லாமே கலந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த எண்டில் வைக்கலாம். இந்த எண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வேளை உங்களுக்கு அது உள்ள இந்த மாதிரி ஹோல்ஸ் மரத்தில் இருந்து அது உள்ளே பூச்சி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மணல் அது உள்ளே போட்டுட்டிங்கன்னா அது அந்த வண்டு இருக்குல்ல, அது அந்த வண்டோட அந்த பாடிக்கும் அதோட தலைக்கும் நடுவில் அந்த மணல் போய் அது வந்து மெதுவாக நகரும்போது அது வந்து அந்த மண் உள்ளே போய் அது வந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து மண் போடலாம். இல்லைன்னா எருக்கும் பூச்செடி இருக்குது. அந்த எருக்கும் பூச்செடி கூட எடுத்துகிட்டு வந்து இந்த மரத்தோட நடுவில் இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா இங்கே அந்த மாதிரி எல்லா மரத்துக்கு வச்சிங்கன்னா கூட பூச்சி வந்து வராமல் இருக்கும். ஸோ இதுதான். அப்புறம் நான் வந்து வீட்டு முன்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மரம் சூப்பராக வளர்ந்துடுச்சு, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இப்போது இருங்க போகலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி மரம்லாம் வளர்க்குறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே. நீங்கள் பாருங்களேன், இது வந்து வாழை மரம். நாங்கள் ஒரு 4-5 அப்படி தான் வச்சோம் இந்த லைனாக. பட் ஆனால் நிறைய வளர்ந்து வந்துடுச்சு. அது எப்படின்னா கீழே வேர்லேருந்தே அந்த மரம் வந்து துளிர் அதாவது வளர்ந்து வந்துடும் குட்டி குட்டியாக. ஸோ அதனால் அதிகமாக இது வந்து பலா மரம். ஸோ நான் அப்புறமா காமிக்கிறேன் இந்த வீடியோலாம். இதுதான் நம்மளோட பெரிய மரம். நல்லா இருக்குல்ல. இது வந்து நேற்று நைட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி போகியில் நேற்று நைட்டு மாமாலாம் என்ன பண்ணாருன்னா, இந்த கார் வாஷ் பண்ணுறாங்களே அந்த மோட்டர் அந்த ஸ்ப்ரே வச்சு மரத்தை கூட குளிக்க வச்சார் ஃபுல்லாக. அதில் வந்து ஒயிட்டாக சுண்ணாம்பு பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அந்த லீஃப் ஃபுல்லாகவே. ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டார் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா அதில் சோப்பு, விம் சோப்பு இருக்குல்ல, இல்லைன்னா ஏதோ ஒரு சோப்பு, சாமான் கழுவுறதோ இல்லை துணி துவைக்கிறதோ இல்லை பவுடரு அந்த மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் பூச்சி மருந்து இருக்குல்ல அதுவும் கலந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி. இப்போ பாருங்களேன், அதில் பூச்சி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் எதுவும் வெள்ளையாக அந்த பூச்சிலாம் இருக்காது. ஏன்னா நேற்று நைட்டு தான் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ நல்லாயிருக்கு மரம். நல்லா இருக்குல்ல. இது வந்து வைக்கும்போது இவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. இது 2-3 இயர்ஸில் வளர்ந்துடுச்சு நல்லா. 2-3 இயர்ஸ் இல்லை, 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாங்காய் மரம்லாம் கூட நான் அப்புறமா உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இங்கே பாருங்களேன்,
இதுக்கு கூட நேற்று வந்து வாட்டர் வாஷ் பண்ணாங்க. நான் நேற்று வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், பட்டு ரொம்ப நைட் வரைக்கும் நைட் ஆயிடுச்சு, அதனால் அது வந்து கிளியராக தெரியாது அப்படின்னு எடுக்கல. ஸோ இப்படி இது வந்து இந்த பக்கம் இருக்கும், வீட்டுக்கு இந்த பக்கம் இன்னொரு மரம் வந்து இந்த பக்கம், இந்த மரத்துக்கு அந்த பக்கம் இருக்கும். ஸோ நல்லா தெரியும் பார்த்தா நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போது இன்னும் நிறைய செடி எல்லாமே இருக்குது. செம்பருத்தி, பலாமரம், அப்புறமா நான் வந்து உங்களுக்கு இந்த சங்குப்பூ செடி கூட வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ திங்க் இன்னும் போடல அப்படின்னு நினைக்கிறேன். இது கூட இந்த பார்த்தீங்களா சங்குப்பூ அழகாக இருக்குல்ல. இது இந்த டீ ப்ரிப்பேரிங் மெத்தட் கூட நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கு. நல்லா இது வந்து ஒரு வச்சு ஒரு 30 days அது 1 month அப்படி ஆச்சு. இது 1 monthல நல்லா வளர்ந்துருக்கு செடி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு நான் இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.